கஸ்டமர் அவங்களுக்கு எப்படி மாடு வேணுமோ இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டுங்க. சரிங்க. மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து மாடு எடுக்கலாம். ஒரு வாரம் 5000 ஏறும், ஒரு வாரம் 5000 கரும். ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. பார்கிங் பர்பஸ் தான். இங்க வந்துட்டாவே பார்கிங் தான். வியாபார பொறுத்த வரைக்கும் லைவா போடுறோம். இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுறோம்னா லைவா நம்ம மாடு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ற வீடியோ போடுறோம். அதுல வந்து விவசாயிகள் வந்து மாடு கொண்டுட்டு வரதில்ல. யாருமே இங்க கொண்டு வரது விவசாயிகள் கிடையாது. எல்லாருமே வியாபாரி தான். விவசாயி கிட்ட போய் வாங்கிட்டு வந்து வியாபாரி. இது வந்து ஒரு பிசினஸ். அப்படிங்கும் போது இப்போ ஒரு வியாபாரி வந்து இந்த மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி ரேட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, மார்க்கெட் ஆகட்டும் பண்ணை ஆகட்டும் எங்க போனாலும் சரி, இந்த மாடு 1 லட்சத்துக்கு விற்கணும் 1 லட்சம் ரேட்டு சொல்ல மாட்டாங்க. 1.5 விலை சொல்லுவாங்க. இப்போ போனோடனே வாங்கிட்டு வரது ரேட்டு அது வந்து அவங்களோட விலை வந்து இதுக்கு வந்து நிர்ணயிப்பே கிடையாது. மாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிப்பான ரேட் கிடையாது. இது பண்ணையாகட்டும் சந்தையாகட்டும் நம்ம ரேட் பேசி எடுக்கணும். இந்த மாட்டுக்கு உண்டான ரேட்டு பேசி எடுக்கிறதுக்கு தான் நம்ம டைரக்டா அவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போய் கஸ்டமரே போய் வாங்கிக்கலாம். நம்ம எதுக்கு நடுவுல? கண்டிப்பாங்க. கரெக்டுங்களா? இல்லை, கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், கஸ்டமருக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். நம்மள நம்ம வர விவசாயிக்கு வந்து நம்ம கூட இருந்து எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதா நம்ம இது பண்றோம். நமக்கு உண்டான கம்சன் என்னமோ அது வந்தா போதுங்க. எக்ஸ்ட்ரா தேவையே கிடையாது. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நமக்கு ஆசையும் கிடையாது. வர கஸ்டமருக்கு என்னமோ இந்த மாட்டுக்கு எவ்வளவு ஒரு 500 1000 இந்த அமௌண்ட் நமக்கு வந்தா போதுங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே தேவை கிடையாது. ஓப்பனா உண்டான சொல்றது என்னன்னா மார்க்கெட்ல வந்து கஸ்டமர் வியாபாரி வந்து உண்டான ரேட் சொல்ல மாட்டாங்க. பார்கிங் பண்ணி எடுத்தா மட்டும்தான் இது ஒரு பிசினஸ் ஜெயிக்க முடியும். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ங்க அண்ணா. வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 இள மாடா பார்க்குறோம். 5மே கிளி கொம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. கண்டிப்பா 5 மாடுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. நம்மளோட நீட் அப்படிதான். சரிங்க. நம்ம கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 வருஷங்க. சரிங்க. கரெக்டா பராமரிசா 5 வருஷம் வரைக்கும் அந்த மாட்டை கொண்டு போலாங்க. நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லு. சரிங்க. அதிகபட்சம் ஒரு 6 பல்லு எடுப்போம். இல்ல மாடு நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா ஒரு கடமுளப்பு வரைக்கும் போவாங்க. சரிங்க. ஆனா அதாவது இப்போ குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே குறை இருக்காது. எப்பயுமே குறை இருக்காது. ஏன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் பார்த்து வந்தோம். கண்டிப்பா ஒரு 7 மாடு எடுத்திருந்தாங்க தென்காசில இருந்து. அவங்க ஃபார்மே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போன தருணத்தை லாஸ்ட் உங்களை பார்த்தோம். அதாவது கௌதம் மன்னனுக்காக ஒரு 7 மாடு கண்டிப்பா உங்களுக்காக மட்டுமே, அதாவது அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக அவங்க ஒரு 7 மாடு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க. அவங்களோட கைராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 7 மாடு கிராஸ் வெட்ல செலக்ஷன் பண்ணி கொடுத்தீங்க. இந்த ஒரு 5 மாடு அடுத்து பாக்குறோம். இந்த 5 மாடு எங்க போகுது எப்படிங்க? அண்ணா இந்த 5 மாடு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை போறாங்கண்ணா. சரிங்க. புதுக்கோட்டை. ஆமாங்கண்ணா. கிராஸ் டைப்ல எடுக்கலீங்கன்னா அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி ஹெச்எஃப்ல நல்ல குவாலிட்டியா கிளி கொம்புல அமைஞ்சிருக்காங்கண்ணா. என்னன்னா கிளி கொம்பு நீங்க கேட்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் கொம்பு. 5 மாடுமே கொம்பு டைப் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. 2 பல்லு 4 பல்லு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். சரிங்க. அவருக்கு அமைஞ்சிருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஒரே ஒரு மாடு மட்டும் 2 அணித்து அது 4 பல்லு. சரிங்க. ஆமாங்க. ஆனா அதாவது இப்போ அவங்க ஆவரேஜா என்ன மாதிரி வச்சுக்கலாம்? ஆனா இப்போ முதலீட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட பெனிஃபிட் எனக்கு பால் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகி ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல இருந்து நம்ம இடத்துல கறக்கணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் இருக்காங்க. சரிங்க. இல்ல நமக்கு ஃபார்ம் டைப் நமக்கு தலைச்சன் தேவையில்லை ஈத்து மாடா வேணும் அப்படி வேணுங்கிற கஸ்டமர் இருக்காங்க. சரிங்க. இப்போ தலைச்சங்கடாரி எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்ல வந்து காம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் மெயினா தலைச்சங்கடாரி விரும்புறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் கறக்குறோம். இப்போ 2ஆம் ஈத்து எடுத்தா ஒரு காம்புல வந்து பால் வரலைன்னா இந்த போன ஈத்துக்கு மடிநோய் வந்திருக்கும், காம்பு ஃபால்ட்டா இருக்கு, பால் வரல அப்படி இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இதுல சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தலைச்சங்கடாரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100% காம்பு வந்து கிளியரா இருக்கும். ஓகேங்க. அதுக்கோசரம் தான் செலக்ஷன் பண்ணி தலைச்சங்கடாரியா எடுக்கிறோம். கஸ்டமர் நீடு தான். நம்ம ஈத்து மாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால் அதிக திறனா வேணும், எனக்கு 20 லிட்டருக்கு மேல வேணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்கு ஈத்து மாடு சூஸ் பண்றேங்க. தலைச்சங்கடாரி வந்து ஒரு 15ல இருந்து 20க்குள்ளதான் சொல்ல முடியுங்க. ஏன்னா இந்த மாடு வந்து ரொம்ப ஹைபிரிடா இருந்தா ஒரு 20 கிராஸ் ஆகுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஹெச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப் எல்லா அடிப்படிக்கு தாங்கக்கூடியான மாடு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம செலக்ஷன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் 7 மாடு பாத்தீங்க, 7 மாடு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி செலக்ஷன் பார்த்திருப்போம். அடுத்து 5 மாடு பார்க்கணும். 5 மாடு பாருங்க இங்க இருந்து எங்க இருக்குன்னு ஒரே மாதிரி தான் இருக்குங்கன்னா சுழி சுத்தத்துல இருந்து தெளிவா பார்த்து எடுத்து கொடுத்துரும். 5 மாடு வந்து புதுக்கோட்டை போறாங்க, சாமி எடுத்திருக்காங்க, ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னா அதிகமா தேவை இல்ல. அதாவது நார்மலா வந்து கறந்தாலும் ஓகே, ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க கிட்ட கறக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முதல் ஈத்த தேர்வு செய்யலாம் மாதிரி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. அதாவது சொல்றதாங்கண்ணா எப்பயுமே மாடு வாங்கணுமா ஏத்தனமான்னு கிடையாதுங்க. நம்ம கம்பல்சரி மாட்டை நம்ம இடத்து நம்மளுதுன்னு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு இடங்க. இந்த இடத்துல வந்து கொண்டு கட்டி கண்ணு மாடாகட்டும் சென மாடாகட்டும் எல்லாமே தரவா செக் பண்ணிருப்போம். மாடு
பாத்தீங்கன்னா சந்தை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 2 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம ஒரு 3 மணிக்கு மாடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 மணிலேருந்து மாடு எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி நம்ம மாடு எடுத்து எல்லா மாடு செட்டில் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 மணி நேரம் ஆகும். அந்த 5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மாடு நம்ம இடத்துல கட்டுறதுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாட்டை பார்த்தோன்னே நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம்னா இது இந்த மாடு இந்த கம்ப்ளைண்ட் இந்த மாடு இப்படின்னு அக்யூரேட்டா யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா பார்த்து எடுக்கிறோம். அதையும் மீறி எதா இருந்தாலும் நம்ம இடத்துல கொண்டு வந்து கட்டி தெளிவா செக் பண்ணி தான் அனுப்பிச்சுடுறோங்க. அதையும் கஸ்டமர் வந்து நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி அவங்க போய் சக்சஸ் பண்ணணுங்க. சும்மா மாட்டை வாங்கணுமா கட்டணமான்னு விடாம மாடு வாங்குறது வீடியோ பார்த்துட்டு வராங்க, கஸ்டமர் ஆசைப்பட்டு வராங்க, எது தப்பு இல்லைங்க. இதுல வந்து பிசினஸ் ஆசைப்பட்டு இது வந்து என்னைக்குமே பாலுங்கிறது வந்து அழியாத பிசினஸ்ங்க. இதுல ஆசைப்படுற கஸ்டமர் வந்து அதே மாதிரி அந்த ஆசைகள் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். மாடு வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆசையை விடக்கூடாது. கடைசி வரைக்கும் கூட வந்து சக்சஸ் பண்ணலாங்க. அது போக இப்போ தமிழக முதலமைச்சர் வேற ஒரு பால் விலையை வந்து இன்க்ரீஸ் பால் விலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 41 ரூபா ரேஞ்சு வரைக்கும் பண்ணியிருக்காங்கண்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலைகளில் மாடு விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா மக்களும் கொஞ்சம் மாடு வாங்க ஆர்வப்பட்டு வருவாங்க. மாடு வந்து பணக்காரங்க கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் மாடு டிமாண்டாக தான் இருக்கும். அதே மீறி வந்த கஸ்டமர் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். மாட்டுக்கு தகுந்த வேலை நம்ம கிட்ட வந்தா மாடு 5000 10,000 20,000 அதிகம்லாம் கிடையாது. மாட்டுக்கு தகுந்த வேலை அது சந்தை வந்து டவுனா இருந்தாலும் சரி ஹையா இருந்தாலும் சரி அதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. எப்போ வந்தாலும் நம்மள நம்பி வர கஸ்டமருக்கு மாட்டுக்கு தகுந்த வேலை மட்டும் தான் எடுத்து கொடுப்போம். ஐயோ இந்த மாடு இவ்வளவு விலையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட கிடையாது. எப்போ வந்தாலும் மாட்டுக்கு உண்டான வேலை தான் நம்ம கிட்ட வந்தா மாடோட வேலை ஸ்டேபிளா தான் இருக்கும். அது நம்ம சம்சாரி ஆகட்டும் வியாபாரி ஆகட்டும் யாருமே வரலாம், நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் விற்கலாம். அவங்களுக்கு கம்பல்சரி லாபம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி கொடுப்போம். இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் பார்ப்போம், பாலக்காட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஒரு 7 மாடு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வியாபாரி தான். அவங்களும் வண்டி வாடகை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு 5000 வர மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலரா அந்த வியாபாரியும் நம்ம ரெகுலரா நம்ம வீடியோ பார்ப்போம். சரிங்க பார்க்கலாம். ஓகேண்ணா. வணக்கம் அக்கா. ஒரு 3 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா. 3 மாடு எப்படி அமைஞ்சதுங்கக்கா? அதாவது ஒரு ஜெர்சி 2 ஹெச்எஃப் எடுத்திருக்கீங்க. ஆமா. மாடு எப்படி அமைஞ்சதுங்கக்கா? நாங்க வந்து ஒரு 1 இயரா ஃபாலோ பண்றோம். ஓகேங்கக்கா. இவரோட பேஜ கௌதம் அண்ணனை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நாங்க ஒரு 6 மந்த்ஸாவே பண்ணிட்டு நாங்க 5 இயர்ஸா ஃபார்மிங்ல இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்டில் ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்த ஐடியா தான். அப்பா வந்து அவரோட யூடியூப் பேஜ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் தான் நாங்க சென்னையில இருந்து ஈரோடு வந்தோம். எங்க ஃபார்ம் வந்து காவேரி பாக்கத்துல இருக்கு, ராணிப்பேட்டை. அங்க இருந்து அங்க ஒரு 100 ஏக்கர்ஸ் ஃபார்மிங் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து வாங்குறோம் ஒரு 3 மாடு. இதை இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்ல ஒரு 25 கவுஸ் வாங்கணுன்ற ஐடியால இருக்கும். ஓகேங்க. அதாவது ராணிப்பேட்டை அப்படிங்கிறனால ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்து கொடுத்துருக்காங்க. கிளைமேட்டுக்கு போய் செட் ஆகி கண்ணு போடுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களோட அனலைஸ் எப்படி இருந்துச்சுங்கக்கா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 1/2 ஹவரில் எங்களுக்கு இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஓகேங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போனோம். செலக்ஷனே பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி எங்க லக்கு 1/2 ஹவர்ல முடிஞ்சிருச்சு. எங்க அப்பா வந்து 3 hours ஆகும் 4 hours ஆகும்னு சொன்னாரு. அது அவ்வளோ ஈஸியா அமையாது. ஆனா எங்களுக்கு 1/2 hour 3:30க்கு வந்தோம், 4க்கெல்லாம் எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு. ஃபாலோ பண்ணி எந்த டைம்ல பேசினா அதுதாங்க. நான் இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேற பக்கம் மாடு எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு சரியா தெரியலைங்கண்ணா. அவங்க மெயின்டெனன்ஸ் சரியில்லையா இல்லை அவங்க மாடு எடுத்து கொடுத்தது சரி, அதை பத்தி நம்ம பேச வேணாங்க. சரிங்க. எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிடிக்கல, மாடு எதுவும் அவங்க சொன்ன கறவை வரல, செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இது கடைசி முடிவு அவர் நம்ம கிட்ட வந்ததுங்க. ஒரு பிசினஸே வேற பண்ணலான்ட்டு இது பண்ணாரு. நம்ம வீடியோ பார்த்து சரி லாஸ்ட் ஒரு இது பண்ணலாம், ஒரு கடைசி ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு 7 மாடு எடுத்தாருன்னா நான் அது கஸ்டமர் பேசுவாங்க, நீங்க அதை கேளுங்க. நமக்கு மனசாட்சிக்கு இது இல்லாம அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். 7 மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு தான். சரிங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு விட்ட மாடு கிடையாதுங்க. ஹெச்எஃப்க்கு இணையான மாடுங்க. வெயில் மழைக்கு தாங்கும், அடிபிடிக்கு தாங்கும். மாட்டை லைனா நிக்க வச்சிருக்கோம். இந்த 7 மாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடு ஆல் பிளாக்ல பாக்குறேன். 2 மாடு மட்டும் ஜெர்சி கிராஸ்ல பாக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் 20 லிட்டர் வர மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இருக்காங்க. சரிங்க அண்ணா. வணக்கங்க. ஆனா அதாவது மொத்தமா ஒரு 7 மாடு எடுத்திருக்கீங்க. 7 மாடு எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே ஹையாவே எடுத்திருக்கீங்க.
அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணீங்க, என்னெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்க? அது 1 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகேங்க. அதுபோல் எங்களுக்கு வந்து அந்த அந்த பழைய மாட்டில் வந்து அவங்க தரமாக எடுத்து கொடுப்போம். ஓகே ஓகே. எடுத்து கொடுப்போம். காம்பு நாளும் ஒரு சீராக இல்லை. ஓகே. நம்ம வீட்டில் போன பிறகு தான் அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுதுங்க. ஓகேங்க. அதான் கடைசி இந்த பண்ணையை முடிச்சிடலாம்னு நினச்சிருக்கும் போது தான் அந்த தம்பிகிட்ட ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு வந்தோம். ஓகேங்க. இப்போ நல்ல மாடாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் தென்காசிலேருந்து இங்கே வந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். நாங்கள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஆமாம், நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். அப்புறம் தம்பிகிட்ட பேட்டி ஃபோன் பண்ணி பேசணும். சரிங்க. தம்பி இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வாங்கினாரு. அதே மாதிரி வந்தோம். ஃபஸ்ட்டு மாடாக எங்களுக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து கொடுத்தோம். சரிங்க. அதாவது ஒரு 7 மாடு செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹெச்எஃப் இணையான செலெக்ஷன் அதுக்கு. ஆமாம், வச்சிருக்க வீட்டில் வச்சுருக்க பூரா ஹெச்எஃப் தான். சரிங்க. ஆனால் அது ஃபுல்லாக எங்களோட கிளைமேட் கொஞ்சம் இதாகலை, தாங்கலை. அது போக ஓயாமல் காய்ச்சல். ஓகேங்க. அந்த மாதிரி ஏதாவது சிக்காயிட்டே இருந்துச்சு. ஓ. அதான் தம்பிகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். சரிங்க. சரி, அப்போ நீங்கள் வாங்க, நான் எடுத்துறேன்னாரு. ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க. அதாவது நம்பி வந்தோம், அது வீண் போகாமல் மாடு நல்லபடியாக எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றிங்க. சரி. வணக்கங்க. வணக்கங்க. ஆனால் ஒரு 2 மாடு செலெக்ஷன் பார்க்குறோம். ரெண்டுமே கண்ணு போட்ட மாடுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நல்ல ஒரு மடி செட்டா, நல்லா பார்க்கவே ஒரு அமைப்பா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில தான் இருக்கு. என்ன தேவைக்காக மாடு எடுத்திருக்கீங்க? ஆனா நம்ம ஆசிரமம் வச்சிருக்கிறேன். ஓகேங்க. ஆசிரமத்துல பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறது. ஓகேங்க. அதாவது பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக, அதாவது மாட்டு பாலா கொடுத்தலாம் அப்படிங்கறதுக்காக. இதுக்கு முன்னால என்ன பண்ணி பால் கொடுத்துட்டு இருந்தீங்க? முன்னால ஆவின் பால் வாங்கி, அதே போல பக்கத்து ஒரு ஊர்ல பால், பசும் பால் வாங்கி கொடுத்துருந்தேன். ஓகே. அது எங்களுக்கு தேவைக்கு பத்தாது. ஓகே. அதனால சரி, தனியால அது நமக்கு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே. பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டா கொடுக்க முடியாது. சரி, அதனால பிள்ளைகளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் போடுறதுக்கோ ஏதாவது பண்ணதுக்கெல்லாம் நிறைய பால் தேவைப்படுது. ஓகே. அதனால நம்ம சொந்தமா 2 மாடு வாங்கி வளர்த்தலாம் யோசிச்சு இது. எத்தனை குழந்தைகள் வச்சிருக்கீங்க? இப்போ 100 பசங்களும் இருக்கிறேன். 100 பசங்க. அதாவது 100 பசங்க கையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கா 2 மாடு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. இதுவே பத்தாது. எக்ஸ்ட்ரா தான் இன்னும் தேவைப்படும். அப்போ இன்னும் அடுத்தடுத்து நீங்க கண்டிப்பா வருவீங்க. பட்ஜெட் கிடைக்கணும், யாராவது ஸ்பான்சர் பண்ணோம், எப்படியான கையில ஏதாவது காசு வந்துச்சா கண்டிப்பா வந்துருவாங்க. ஓகே. அதாவது நீங்க இது ட்ரஸ்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ட்ரஸ்ட் மூலமா. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியா எப்படி வந்துச்சுங்க? மாட்டு பால் வாங்கி கொடுக்கலாம். வேற பிள்ளைகள் 5 வயசு முதல்ல 18 வயசு அதுக்கு மேல உள்ள பிள்ளைகளும் இருக்கிற ரெகுலரா ஆவின் பாலெல்லாம் ஏதாவது ஒரு கவர் பால் வாங்கி கொடுத்தனா அது நல்லா இல்லை, ஒரு உடம்புக்கு நல்லா இல்லைன்னு ஒரு யோசனை வந்ததுனால ஏன்னா டீ காஃபி கொடுக்க முடியாது. ஓகே. பிள்ளைகள் கவர்மெண்ட் சட்டத்தின்படி டீ காஃபி கொடுக்க கூடாது. ஓகே. பால் தான் கொடுக்கணும். ஓகே. அது இவ்வளவு பிள்ளைகளுக்கு பால் தனியாக நல்ல பால் வாங்கி கொடுக்கணும் சொன்னா நம்ம வாங்கி கொடுக்கறது கட்டுப்படி ஆகுது. ஓகே. அதனால சரி நம்மளே ஓனா மாடு இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பால் கொடுத்துடலாமே. ஓகே. அதுக்காக வாங்கிடு. அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மாடு நல்ல குவாலிட்டியாவே எடுத்திருக்கீங்க. சரிங்க. அதாவது ஹெச்எஃப்ல கிராஸாவே போயிட்டீங்க. ஏன்னா சென்னை அப்படிங்கறதுனால கிளைமேட்டுக்காக. ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க மெயின்டெனன்ஸ்ல எப்படிங்க இருக்கும்? ஆளை வச்சிருக்கிற பராமரிப்புக்கு ஆளை வச்சிருக்கிறாரு. ஓகே. அதுக்கு இடம் இருக்கிறாரு, தண்ணி போட்டு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. லாஸ்ட் இன்னொரு கஸ்டமரும் கூட இவங்க பாலக்காடு 6 மாடு எடுத்திருக்காங்க. அவங்களும் இன்னொரு கஸ்டமர் தான். ஓகேண்ணே. வேற ஒருத்தவங்க எடுத்து நம்ம கிட்ட வந்தவங்க தான். ஓகேங்க. அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண முறையில் கொண்டு போறாங்கண்ணா. ஓகே. பண்ண ப்ளஸ் வந்து சேல்ஸும் கூட. ஓகே. வியாபாரம் பண்றாங்க. அங்க வந்து கேரளா பாலக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பால் அவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க நீடு கண்ணு மாடு தான். ஓகே. பால் கறந்துக்குவாங்க, அப்படியே கஸ்டமர் வந்தாலும் சேலும் பண்ற மாதிரி. ஈரோட்டை அடிச்சுக்க எந்த மார்க்கெட்டும் கிடையாது, எந்த பண்ணையும் கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம். அவங்க வியாபாரத்துக்காகவும் அவங்க பிசினஸுக்காகவும் அவங்க வியாபாரம் மாடு விற்கணும் அப்படிங்காகவும் சொல்லலாம். வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. எத்தனை ஆயிரம் மாடு வருதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, மக்கள் வந்து நேரடியா பார்க்கலாம். ஒரு ஃபார்முக்கு போனா மினிமம் வந்து 40 இருக்கும், 30 இருக்கும், 50 இருக்கும், 60 இருக்கும்பாங்க. இங்க ஆயிரக்கணக்கில் இருக்குல்ல. நம்ம ஒரு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மார்க்கெட்ல வந்து இவ்வளோ பெரிய மாடுகள் வருது, இவ்வளோ குவாலிட்டியான மாடுகள் வருதுங்கிறது வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம். வர கஸ்டமருக்கு அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி நல்ல மாடை எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ரிப்பீட்டட் கஸ்டமரும் பாக்குறீங்க. நம்மளுக்காக சுயநலத்துக்காக நம்ம வியாபாரம் பண்ற ஆள் கிடையாது. வர கஸ்டமர் அவங்களுக்கு எப்படி மாடு வேணுமோ, இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டுங்க. சரிங்க. மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து மாடு எடுக்கலாம். ஒரு வாரம் 5000 ஏறும், ஒரு வாரம் 5000 ஏறும். ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. பார்கிங் பர்பஸ் தான். இங்க வந்துட்டாவே பார்கிங் தான். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்ல லைவா போடுறோம். இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுறோம்னா லைவா நம்ம மாடு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ற வீடியோ போடுறோம். அதுல வந்து விவசாயிகள் வந்து மாடு கொண்டுட்டு வரதில்லை. யாருமே இங்க கொண்டு வரது விவசாயிகள் கிடையாது, எல்லாருமே வியாபாரி தான். விவசாயி கிட்ட போய் வாங்கிட்டு வந்து வியாபாரி. இது வந்து ஒரு பிசினஸ். அப்படிங்கும் போது இப்போ ஒரு வியாபாரி வந்து இந்த மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி ரேட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்க போனாலும் சரி, மார்க்கெட் ஆகட்டும் பண்ணை ஆகட்டும், எங்க போனாலும் சரி, இந்த மாடு 1 லட்சத்துக்கு விற்கணும் 1 லட்சம் ரேட்டு சொல்ல மாட்டாங்க. 1.5 வேலை சொல்லுவாங்க.
இப்போ போனோடனே வாங்கிட்டு வரது ரேட்டு அது வந்து அவங்களோட விலை வந்து இதுக்கு வந்து நிர்ணயிப்பே கிடையாது. மாட்டை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிப்பான ரேட் கிடையாது. இது பண்ணையாகட்டும் சந்தையாகட்டும் நம்ம ரேட் பேசி எடுக்கணும். இந்த மாட்டுக்கு உண்டான ரேட்டு பேசி எடுக்கிறதுக்கு தான் நம்ம டைரக்டா அவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு பாரு, கஸ்டமரே போய் வாங்கிக்கலாம். நம்ம எதுக்கு நடுவுல? கண்டிப்பாங்க. கரெக்டுங்களா? இல்லை, கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும், கஸ்டமருக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். நம்மள நம்ம வர விவசாயிக்கு வந்து நம்ம கூட இருந்து எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதா நம்ம இது பண்றோம். நமக்கு உண்டான கம்சன் என்னமோ அது வந்தா போதுங்க. எக்ஸ்ட்ரா தேவையே கிடையாது. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நமக்கு ஆசையும் கிடையாது. வர கஸ்டமருக்கு என்னமோ இந்த மாட்டுக்கு எவ்வளோ ஒரு 500 1000 இந்த அமௌண்ட் நமக்கு வந்தா போதுங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே தேவை கிடையாது. ஓப்பனா உண்டான சொல்றது என்னன்னா, மார்க்கெட்ல வந்து வியாபாரி வந்து உண்டான ரேட் சொல்ல மாட்டாங்க. பார்கிங் பண்ணி எடுத்தா மட்டும்தான் இது ஒரு பிசினஸ் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா இப்போ ஒரு மாடு 1.5 சொல்றாங்கன்னா அது 1.5க்கு ஒர்த்தபிளான மாடு கிடையாது. அது வந்து நான் இப்போ ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன். இப்போ 1.5 இந்த மாடு விலை வியாபாரி இப்போ போய் இந்த கஸ்டமருக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு எவ்வளோன்னு கேட்கறோம், 1.5 விலை சொல்றாங்க. இது 1.5க்கு ஒர்த்தபிள் கிடையாது. 99% வந்து கரெக்டான ரேட் யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே கூட்டி தான் சொல்லுவாங்க. நம்ம பார்கிங் பண்ணி கஸ்டமருக்கு உண்டான நம்மளா பேசி எடுத்து கொடுக்கறது தான் நம்ம. சரிங்க. அது வந்து கரெக்டான ரேட்டு நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அதாவது ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. சரிங்கண்ணா, அடுத்த சந்திக்கலாம். பார்க்கலாம். சரிங்க, தேங்க்யூ.